உங்களை அன்புடன் வரவேற்கிறது. விழித்து எழுந்தவுடன் கிடைப்பதல்ல வெற்றி, விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதே வெற்றி என்பதற்கு உதாரணமாக விளங்கும் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் கால்ஃபர் பண்ணதுல இருந்தே மும்பரமா படிச்சுட்டு இருப்பீங்க. என்னதான் நம்ம படிச்சுட்டு இருந்தாலும் கூட நிறைய வினாக்கள் நம்ம போட்டு பார்த்தா மட்டும்தான் நமக்கு எந்தெந்த வினாக்கள் எந்தெந்த நேரத்துல நம்ம தவறுகள் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி நீங்க டெஸ்ட் சீரியஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அட்டென்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நம்மளால எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாம நம்மளால தேர்வை அணுக முடியும். அதுக்கு உதாரணமாக நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமில என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பொது தமிழுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா 35 தேர்வுகளுடன் உங்களுக்கு சிறப்பு தேர்வு தொடர் வருதுங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா 3000க்கும் மேற்பட்ட வினாக்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல 10 வருஷம் 15 வருஷம் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணி நல்ல சிறந்த எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸை வச்சு நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிருக்கோங்க. அப்படி ரெடி பண்ண எக்ஸாம்ஸை நீங்களும் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கோங்க. என்னங்க மேம், நீங்க பட்டியல சொல்லிட்டீங்க, ஃபீஸ் கட்ட வேணாமா, ஃபீஸ் எவ்வளவு மேம் அப்படின்னு கேக்குறீங்களா? எல்லாரும் எளிமையா பயன்பெறும் வகையில வெறும் 500 ரூபாய் மட்டும்தாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிக்ஸ் பண்ணிருக்கோம். அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் வாங்க. தமிழுக்கான வீடியோ தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ. பாருங்க, திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மருள் சேராத ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சேராதவங்களா கேட்டிருக்காங்க. தருமர், மல்லர், பரிமேலழகர் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, மொத்தம் 10 பேர் நமக்கு திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்கிறது தெரியும். ஜியு போப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அவங்க வந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவர். அப்ப வந்து மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா உரை எழுதியிருக்காங்க. ஜியு போப் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆங்கிலத்துல மொழி பெயர்த்திருக்காரு. அப்ப அவங்க சொல்லியிருக்கிறது என்ன, சேராத ஒண்ணுதான் கேட்டிருக்காங்க. அப்ப ஜியு போப் அப்படிங்கிறவங்க திருக்குறளுக்கு உரை எழுத கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவிகா கல்யாண சுந்தரமா, பெரியாரா, அண்ணாதுரையா, மு வரதராசனரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாதுரை ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், அதாவது ஒரு இலக்கியம் இருக்கு அப்படின்னாவே அது கலிங்கத்து பரணி தான் அப்படின்னு நம்ம அண்ணாதுரை அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, குரவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி என்ன? அதாவது ஒரு விஷயமும் இருந்தாலும் கூத்துகள்லாம் நடக்கப்போ ஒவ்வொரு இது நம்ம வந்து இசைக்கருவிகள் வந்து பயன்படுத்துவாங்க இல்லைங்களா? அப்ப அந்த வகையில குரவை கூத்துல வந்து நம்ம என்ன வகையான இசைக்கருவி வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொண்டகப்பறை அப்படிங்கறத தான் நம்ம யூஸ் பண்றாங்க. இதுல பாருங்க, செங்கோட்டு யாழ், புல்லாங்குழல், உடுக்கை இப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இதற்கான சரியான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டகப்பறை அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. கண்ணுள் வினைஞர் அப்படிங்கிற என மதுரை களஞ்சியத்தில் மாங்குடி மருதனரால் பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, இதுலயே பாருங்களேன், கொஸ்டின்லயே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றப்ப அப்படின்னா, மதுரை காஞ்சியை இயற்றியவர் யார் அப்படின்னு நம்மளே கொஸ்டின் கேட்டுக்கணும். ஆன்சர் பாருங்க, அதுலயே இருக்கு. மாங்குடி மருதனார் வந்து மதுரை காஞ்சியை இயற்றியிருக்காரு. அந்த இதுல வந்து கண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொல்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவிய கலைஞர்களை தான் வந்து கண்ணுள் வினைஞர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்க சிற்ப கலைஞர், கட்டட கலைஞர், இசைக்கலைஞர்கள்லாம் கிடையாது. கண்ணுள் வினைஞர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவிய கலைஞர்களை தான் வந்து கண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொல்றாங்க. 10வது கொஸ்டின் பாருங்க. ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பழமொழியில் உள்ள ஆற்றுணா என்பது பொருள் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னா, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் பாருங்க. ஏல அரையன், வழிநடை உணவு, அரண்மனை, திருவிழா இப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? இந்த இடம் எங்க பொருத்தமா வரும் அப்படின்னா, கற்றவருக்கு கட்டுச்சோறு தேவை கிடையாது, ஆற்றுணா வேண்டுவது இல் இந்த மாதிரி பழமொழியில வரும். அதாவது ஒருத்தர் கல்வி கற்றிருந்தார்கள் அப்படின்னா அவங்க வந்து எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர்களுக்கு சிறப்பாவே இருப்பாங்க. ஏன்னு கேட்டா, அவங்க கட்டுச்சோறு கூட எடுத்துட்டு தனக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் இல்லைங்களா மனிதர்களுக்கு. ஆனா அந்த மனிதர்கள் வந்து கல்வி அப்படின்னு கற்று சிறப்படைந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா, அந்த எல்லா தேசமும் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்களாம்,
பாராட்டி அவங்கள வந்து நல்லபடியா பாத்துக்குவாங்களாம். அப்ப வந்து கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி கற்றவர் எங்கு சென்றாலும் அவங்க வந்து கட்டுச்சோறு எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கும். அதனால ஆற்றுணா வேண்டுவது அப்படின்னா வழிநடவே செல்லக்கூடிய உணவு, அவங்களுக்கு வந்து உணவு எடுத்து செல்ல வேண்டிய தேவை கிடையாது அப்படிங்கிறது மாதிரிதான் அந்த பாடல்ல இடம் பெற்றிருக்கும். இவங்க கேட்டிருக்கிறது ஒரு அறிஞர் படம் ஆற்றுணா அப்படின்னா வந்து வழிநடை உணவு அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சருங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆனா நமக்கு இப்ப சடனா வரமாட்டேது அப்படின்னு நினைப்பு வருது இல்லைங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய தமிழ் புக்ஸை படிக்கிறது மட்டும் இல்லாம டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டே இருந்தாதான் நமக்கு நிறைய பிராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் பல வலிமை ஐஏஎஸ் அகாடமி சேனல் உங்களுக்கு கொடுக்கறதா இருக்குங்க. அதுக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட மட்டும் விட்டுறாதீங்க, நல்ல நல்ல கமெண்ட்ஸ் நீங்க கொடுக்கறதன் மூலமா தான் நம்ம அடுத்தடுத்த என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் பல கொடுக்கலாம் அப்படிங்கறத நாங்களும் திட்டமிட முடியும். அதனால நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸும் பண்ணுங்க. மற்றொரு வீடியோல நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.